ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2026 ரேஷன் கார்டு உடனே செய்யாததால் அரிசி பருப்பு தடை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2026ஆம் ஆண்டில் மாநில விலையில் உணவு தானியங்கள் மற்றும் பிற அரசு சலுகைகளை தடையின்றி பெற ரேஷன் கார்டு இகேஒய்சி செயல்முறை மிகவும் அவசியமாகி உள்ளது. மாநிலங்கள் மற்றும் பிடிஎஸ் அதிகாரிகள் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தி பொது விநியோக முறையின் கீழ் நகல் மற்றும் செயலற்ற பதிவுகளை அகற்றுகின்றனர். விதிகள் மற்றும் காலக்கெடு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுவதால் பயனாளிகள் அதிகாரப்பூர்வ போர்ட்டல்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் மூலம் இகேஒய்சி செயல்முறையை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம். இகேஒய்சி முக்கியத்துவம்: ஆதார் இணைப்பின் மூலம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் அடையாளத்தை உறுதி செய்வது, தகுதியான குடும்பங்களுக்கு உணவு சலுகைகள் செல்லும் என்பதை உறுதி செய்தல், போலி அல்லது நகல் ரேஷன் கார்டுகளை தடுக்க உதவுதல், நியாய விலை கடைகளில் விநியோகத்தை மேம்படுத்துதல். இகேஒய்சியை தவறாமல் செய்யாவிட்டால் ரேஷன் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் அல்லது நல சேவைகளில் தாமதம் ஏற்படலாம். இகேஒய்சி யார் பூர்த்தி செய்ய வேண்டும்? ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள், பட்டியலிடப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள். மாநில வழிகாட்டுதல்களை பொறுத்து அனைத்து பயனாளிகளும். தேவையான ஆவணங்கள் என்னென்ன? ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எண் மற்றும் அடிப்படை குடும்ப விவரங்கள், பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண், பயோமெட்ரிக் சரிபார்ப்புக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நியாய விலை கடை, சிஎஸ்சி மையம். ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு விவரங்கள் சரியான பெயர், பிறந்த தேதி மற்றும் பிற விவரங்களுடன் பொருந்துவதை உறுதி செய்தல். ஆன்லைனில் இகேஒய்சி செய்யும்படி உங்கள் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ பிடிஎஸ் உணவு விநியோக வலைத்தளம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட செயலியை திறக்கவும். இகேஒய்சி ஆதார் இணைப்பு பிரிவை தேர்வு செய்யவும். உங்கள் ரேஷன் கார்டு எண் மற்றும் தேவையான விவரங்களை உள்ளிடவும். குடும்ப உறுப்பினர்களுக்கான ஆதார் விவரங்களையும் சேர்க்கவும். ஓடிபி மூலம் சரிபார்ப்பு செய்யவும். பயோமெட்ரிக் தேவைப்பட்டால் மைய வழிமுறைகளை பின்பற்றவும். திரையில் காட்டப்படும் விவரங்களை மதிப்பாய்வு செய்து சமர்ப்பிக்கவும். ஒப்புதல் குறிப்பு எண்ணை சேமிக்கவும் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவும். இகேஒய்சி நிலையை சரிபார்ப்பது எப்படி? செக் இகேஒய்சி ஸ்டேட்டஸ் அல்லது ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் விருப்பத்தை திறக்கவும். உங்கள் ரேஷன் கார்டு எண் அல்லது விண்ணப்ப ஐடி உள்ளிடவும். நிலுவை அங்கீகரிக்கப்பட்டது அல்லது நிராகரிக்கப்பட்டது போன்ற நிலையை பார்க்கவும். நிராகரிக்கப்பட்டது என்றால் காரணத்தை கவனமாக படித்து விவரங்களை திருத்தி மீண்டும் விண்ணப்பிக்கவும். இகேஒய்சியை சரியான நேரத்தில் முடித்தால் ரேஷன், அரிசி, பருப்பு போன்ற நல சலுகைகள் தடையின்றி கிடைக்கும் என்பதால் உடனடியாக செயல்முறையை பூர்த்தி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க இகேஒய்சியை மெயினாக நீங்களே பண்ணலாம். அப்படி பண்ண முடியல அப்படின்னா பக்கத்தில் உள்ள இசேவை மையத்தில் போயிட்டு இகேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ரேஷன் பொருட்கள் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.